சொல்லலாமா? அந்த பையன் அந்த பொண்ணு பாக்குது, அவன் அழகா இல்லைன்னு வேண்டான்ட்டுது. அந்த பையன் ஒன்னே ஒரு கிரீமை வாங்கி 7வது நாள் அந்த பையிலேயே கட்டிக்கிறதுன்ட்டு அது சிவப்பாயிட்டானாமே. அப்ப நாங்கெல்லாம் லூசு பயிலுக்கு பிறந்த பயிலால நாங்க எப்பவுமே தேய்ச்சிருப்போம். ஐயா, அந்த கம்பெனி மேல இந்தியாவில் 2.5 லட்சம் வழக்கு நடந்திருக்கு. அவ்வளவு வழக்குலயும் ஃபைன் கட்டியிருக்கான். அவன் திரும்ப விற்கிறான். நான் என்ன சொல்றேன், ஆட்சியாளர்கள் அவனை தடுக்கல. அதான் அர்த்தம். காலாவதியாக போன மருந்துகள் உலகத்தில் எங்கேயோ விற்காத மருந்துகள்லாம் இந்தியாவில் விற்குது. எல்லா மாநிலத்திலையும் சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்காங்களா? எவனாவது கேட்கிறானா? அப்புறம் இன்னொருத்தி வந்து அந்த சாம்புவை போட்டுட்டு இப்படிங்கல பொம்பளேட்டான்னு சொல்றம்மா, அவ ராத்திரி கலத்தி வச்சிருவா. நீங்க பாட்டுக்கு அதுக்கே அவளுக்கு 5 லட்சம் ரூபா கொடுக்கான். நீங்க பாட்டுக்கு அதை வாங்கி தேய்ச்சியா நீங்க கலத்தவே வேண்டாம், தானாவே போயிடும். தோழர், நான் ஒரு செய்தி சொல்லட்டுமா? நம்முடைய மூதாதையர்கள்லாம் முட்டாள்னு ஒரு கூட்டம் சொல்லி நம்மளை முட்டாளாக்கி